பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று வெளியாகிறது மக்களவை தேர்தல் முடிவுகள். நாடு முழுவதும் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. வாக்கு எண்ணும் பணியில் 38,500 பேர் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. ஆந்திரா, ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகிறது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணும் போது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தலையிட வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கடிதம். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தபால் வாக்குகளே முதலில் எண்ணப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. 68,000 கண்காணிப்பு குழுக்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையர் பேட்டி. தபால் வாக்குகள் அதிகம் உள்ள மையத்தில் வாக்குப்பதிவு எந்திர வாக்கு எண்ணிக்கை 9 மணிக்கு தொடங்கும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். மின் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு மின் வாரியம் அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் டெல்லியில் தங்கியிருக்க காங்கிரஸ் அழைப்பு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட்டம் நடத்த திட்டம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பொய்யாகும். டெல்லியில் சோனியா காந்தி பேட்டி. டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பந்தல் அமைப்பு. கருத்து கணிப்பிற்கு நேரெதிரான முடிவுகள் இருக்கும் என காங்கிரஸ் நம்பிக்கை. ஆந்திராவில் இவிஎம் எந்திரத்தை உடைத்த எம்எல்ஏ ராமகிருஷ்ண ரெட்டிக்கு வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு.